நெக்ஸ்ட்டு இது வந்து பேப்பர் கட்டிங்க்கோசரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிசரு. இதுவும் 10 இன்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். 10 இன்ச்சில் கிடைக்கும். இது உங்களுக்கு பாக்ஸ் இது நிறைய இதில் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது அதே மாதிரி தான் 4 விரலும் வந்து இந்த கேப்லையும் இந்த பெருவிரல் வந்து மேலே இருக்கிற ரவுண்ட்லேயும் வெட்டுக்கணும். அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெட்டும் பொழுது வளைவுகள் வெட்டும் பொழுது கூரான பகுதிகளையும் கொஞ்சம் அதாவது நேராக வெட்டுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு வளைவுகள் வரப்போ இந்த கூரான பகுதியில் வெட்டிங்கன்னா உங்களுக்கு வெட்டு அழகாக வரும். இதனுடைய யூஸு பேப்பருக்கு மட்டுமே, மற்ற கிளாத்தெல்லாம் வெட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டேப் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து டேப்புன்னு சொல்லுவாங்க. இது நிறையா கலர்ஸ்லேயும் இருக்கும், நிறைய குவாலிட்டிலையும் இருக்கும். இந்த குவாலிட்டி தான் இது. இது வந்து டேப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப முக்கியம் தைப்பதற்கு. இந்த இடத்துல வந்து இன்ச்சு பொறிச்சிருக்கும், இந்த பக்கம் சென்டிமீட்டர் இருக்கும். நீங்கள் துணியெல்லாம் வாங்குறப்ப சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். துணியை அளவெடுக்கிறதுக்கு இன்ச்சு யூஸ் ஆகும். இது வந்து துணியை அளக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிமானத்துக்கும் நல்லாயிருக்கும், நல்லா மொத்தமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது த்ரெட்டு கட்டர் வந்து இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இது உங்களுக்கு மொத்தமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கூட எங்ககிட்ட வாங்கிக்கலாம். தேர்டு வந்து இது வந்து நூல் வந்து த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். துணியை கட் பண்ணக்கூடாது. இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து தைக்கிறப்பெல்லாம் நூல் கட் பண்ணுறப்பெல்லாம் சிசர் எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நூல் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து இலகுவாகவும் இருக்கும் இந்த இது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு த்ரெட்டு பாபின் சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. பாபின் வந்து இதில் சுற்றிக்கலாம், இது மிஷின்லேயே வச்சு சுற்றிக்கலாம். இது எப்படி சுற்றுறது, என்ன யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாபினை வந்து இதில் வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம இதை சுற்றலாம். மிஷினில் தான் சுற்றலாம், கையில் சுற்ற முடியாது. இதை நம்ம மிஷினில் சுற்றுறது உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பாபின் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு மிஷின் ஷெட்டில் பகுதியில் போடுறது. இது வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு, பாபின் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் போடணும். இது இப்படி தான் போட்டு நம்ம இது வந்து பாபின், இது பாபின் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இது இப்படி தான் போடணும். மிஷினில் போடுறது உங்களுக்கு ஷெட்டில் போடுறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு த்ரெட்டை பற்றி கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். இது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு பெரிய சைஸும் இருக்கும், சின்ன சைஸும் இருக்குது. இது கலர் வாரியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3000 கலருக்கு மேலே இருக்கும் இந்த கலர்ஸு. நம்ம ஒவ்வொரு கிளாத்துடைய கலருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணணும், கலரை. இதுக்கு வந்து நம்பர்ஸும் இருக்கும், இந்த மாதிரி நம்பர் இருக்கும் என்னுடைய திடத்துக்கு. இது வந்து என்னென்ன கிளாத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ கிளாத்துடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நூலுடைய தரமும் மாறி இருக்கும். அதை நம்ம அந்தந்த இதுக்கு ஆப்டாக போட்டுக்கணும். த்ரெட்டை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி உங்களுக்கு எது தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது வந்து மார்க் ஷார்ட் உங்களுக்கு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த வெரைட்டிஸ். இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் டக்குன்னு உடையாது. இதில் சைஸில் வரும், உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சைஸ்லேயும் இருக்கும். இது வந்து அதோட பெரிய சைஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு நம்ம என்னென்ன கிளாத்தினுடைய கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் கலர்ஸு வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதாவது எல்லோனா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் முக்கியமாக வாங்கி வச்சுக்கணும் நீங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து தையலை வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தையலை வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த த்ரெட்டு மூலியமாக. இது வந்து உங்களுக்கு வந்து பல வகையில் கிடைக்கும், லென்த்லேயும் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு மிகவும் யூஸாக இருக்கும். அதாவது கையிலேயே பிரிக்கிறதுக்கு பதிலாக இந்த இதை வச்சு பிரிச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஊசியை பயன்படுத்தி பிரிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இது வந்து குத்து ஊசின்னு சொல்லுவாங்க. இது வந்து மார்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த ஊசி.
மார்க்கிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதாவது டாட்ஸ்லாம் மார்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து நீடில் த்ரெட், நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நிறைய நம்பர்ஸில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு துணியின் தன்மைக்கு ஏற்ப இதனுடைய நீடிலுடைய நம்பர் இருக்கும். நம்பர் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது 16ஆம் நம்பர், 18ஆம் நம்பர், இந்த மாதிரி நம்பர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். இங்கே எங்ககிட்டையும் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ஹெம்மிங் ஊசி இருக்குது. உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் தேவை என்றால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் வந்து ரேட்டு குறிப்பிட்டிருக்கோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.